ஓம் கணாஹம் துவா கணபதிகும் வபாமகே கவிங் கவினாமுபமஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஷண்பன்னோதிபி சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக. வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேச்சு சர்வதா. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர ஸ்ரீ விக்ன விநாயக பாத நமஸ்தே. சிவம் சாந்தம் ஜெகநாதம் லோகானுக்கிரக காரணம் சிவமேதபத நித்யம் சிகாராய நமோ நமக. வாகனம் ரிஷபோயஸ்ய வாசுகி கண்டபூஷணம் வாமே சக்திதரம் தேவம் பகாராய நமோ நமக. வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய பிளே தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். பொதுவாக புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமைந்து விடாதா, நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா, அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா, ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடாதா, புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும், அதாவது தெரிந்து கொள்வார்கள், ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எனக்கு இந்த ஆண்டு லாட்டரிகள் யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் காலபுருஷத்துக்கு 12ஆம் இடம் குருவின் ஆட்சி வீடு, குருவின் பொருளாதார வீடு. மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? புதிய சொத்துக்கள் சேரும், தள்ளிப்போன நிகழ்வுகள் எல்லா காரியங்களும் நிறைவேறும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். 7.5 சனியின் இறுதி ஆட்டம் காரணமாக சில சவால்களையும் சமாளிக்க வேண்டியது வரும். உங்களை பக்குவப்படுத்தி உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முயற்சிக்குவதற்குரிய வேலையை சனி பகவான் செய்கிறார். இந்த ஆண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் குரு பகவான் 2026ஆம் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சுகஸ்தானமான 4வது வீட்டில் குரு பகவான், அதாவது அர்த்தாஷ்டம குரு சஞ்சாரம் செய்வதால சிறு தடை, சிறு தாமதம், அலைச்சல் எல்லாம் உண்டாகியிருக்கும். ஒரு வீட்டின் அதிபதி அவர் பார்வை அந்த வீட்டில் இருந்தால் நல்ல பலனை தருவார். பார்வை கிடைக்காமல் போனால் குரு போன்றவர்கள் அவர்கள் பார்க்கும் பாவங்கள் வழிபெறும். அப்ப குரு பகவான் மிதுன ராசியிலே இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே மீனராசி அன்பர்களுக்கு அங்கே சஞ்சாரம் பண்றார். அதனால சொத்து சேர்க்கை, வீடு கட்டும் கனவு, ஒரு சொத்து வாங்கிடலான்னு நினைச்சேன், ஒரு வீடு கட்டிடலான்னு நினைச்சேன், அந்த கனவுலாம் நிறைவேறுமா என்றால் இந்த குரு பகவான் பொறுத்தளவில் அதையெல்லாம் இந்த ஆண்டில் ஏற்படுத்தி கொடுப்பார். வீடு கட்டும் கனவு நிறைவேறும். குருவின் பார்வை பலன் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். சனி பகவானை பொறுத்தவரையில் அவரே விரையாதிபதி, அவரே லாபாதிபதி. அதனால உங்களுக்கு 12வது வீட்டின் அதிபதி உங்களுக்கு ஜென்மத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதனால 2026ஆம் ஆண்டு முதல் என்ன பண்றாரு? ஜென்ம சனியாகவே மாறி இருக்கிறார். அப்ப சனி பகவானை பொறுத்தவரையில் ஜென்மஸ்தானமான முதல் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறனால ஜென்ம சனியாக இருந்து இதன் காரணமாக வீண் அலைச்சல் உண்டாகும், செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும், கடினமாக உழைக்க வேண்டியது வரும். ராகு பகவான் பொறுத்தளவில் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பொருளாதாரத்தை, தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரத்தில் தடங்கல்களை ஏற்படுத்துகிறார். 10ஆம் இடத்திலையும் தடங்கல்களை ஏற்படுத்துகிறார். அப்ப மீனராசி அன்பர்களுக்கு பாருங்கள் எப்படி சூழல். அயனசைன போகஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிற ராகுவின் சஞ்சாரம் வீண் விரய செலவுகள் வருது. சொல்லவே முடியல, இது இப்படிலாம் வருது விரயம். புதியதாக கடன் வாங்க வேண்டியது ஏற்படும். வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால கவனமா இருக்கும். எல்லாமே நல்லா சொல்லி கடைசியில் எல்லாமே பிரச்சனையாக வந்துச்சுன்னா
ஆமாம் இப்படி வருஷமெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க ஒன்றுமே நடக்கலைம்பீங்க. உள்ளதே சொல்லியாச்சுன்னா இப்படிதான் இருக்கிறியா பார்த்து சூதானமாக இருங்கன்னா, ஆமாப்பா அவர் சொன்னார் இப்படிலாம் இருக்கும்னாரு, கொஞ்சம் பார்த்தா இருக்குன்னாரு. அப்போ பாசிட்டிவாகவே சொல்லிட்டு போயிட்டோம்னா என்ன ஆகும்? நீங்கள் பாட்டுக்கு வழக்கத்துக்கு மாதிரி சிந்திக்கிற ஆற்றலை இழந்துருவீங்க. அதான் நல்லா இருக்குன்ட்டானையா நம்ம பாட்டுக்கு போவோம் போய். அப்புறம் என்ன ஆகும்? போன வருஷம் இருந்தாலும் சொன்னாயா ஒரு மயிறு விளங்கலை நடக்கலைன்னு கம்பான்ஸ் தான் வரும். அதனால் நம்ம நீதி நேர்மையோடு இருந்துவிட்டு போவோம். எது நடக்குமோ நடக்கும், இது நடக்காது, இதுக்கு சிரமம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து போங்க, அவ்வளோதான். இப்போ எல்லாருனாலையும் காசு கொடுத்து சொல்ல முடியாது இல்லையா? வாங்க ஜாதகம் பார்க்க முடியாது. ஏழை எளிய வறியவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, மீனராசியில் கோடிக்கணக்கான பேர், அவங்களுக்காகத்தான் பிளே தமிழ் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுது. அப்போ வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுமா? ஏற்படும். வாழ்க்கை துணையின் உடல்நலனில் கவனமாக இருக்கிறோம். ஏன்னா சனி ஜென்ம சனி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆண். அப்போ பண விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். பண விஷயத்தில் எச்சரிக்கை. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு இந்த சனி விரையாதிபதியாக இருக்கார். 2ஆம் இடத்திற்கு பாதகாதிபதி சனி, அவர் 12ல் இருக்கிறார். இப்படித்தான் நாங்கள் பலன் சொல்கிறோம். அதனால அது மட்டும் இல்லை, பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கேது பகவான் அவர் ஒரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ல் கேது, 12ல் ராகு. கேது உங்களுக்கு ஒரு தெய்வீகமான நல்ல பாதையில் போனால் நான் உன்னை காப்பாற்றுறேன், ரணருண ரோகஸ்தானுக்கு இருக்கிறால். அதனால் என்ன ஆகும்? அவர் நோயையும் கொடுப்பாரு, அவர் வெற்றியையும் கொடுப்பார். அப்போ கேது என்றால் இருந்த பாவத்தை சுருங்க செய்வார். கேது எங்கே இருக்கோ அந்த பாவம் சுருங்கிடும். அப்போ 6ஆம் இடம் நோய். அப்போ எதிரிகள் தொல்லை, கடன் பிரச்சனை, வழக்கு தொடர்புகள் வர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே கேது பகவான் 6ஆம் வீட்டிலே இருந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை கட்டுப்படுத்திட்டு இருந்தார். அதனால தான் பொருளாதார நெருக்கடி வந்திருக்கும். அப்போ இப்போ குருவின் பார்வையை யாராலும் தடுக்க முடியாது. குருவின் பார்வை அது மீனத்துக்கு எங்கே விழுகுது அப்படின்னா 8ஆம் இடத்துல விழுகுது. அதுக்கப்புறம் மீனத்திற்கு 10ஆம் இடத்துல விழுகுது. மீனத்திற்கு 12ஆம் இடத்துல விழுகுது. 8, 10, 12 மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான வீடு. ஒரு மனிதனுக்கு நோய் நொடிகள் பிரச்சனை வரும், சண்டை சச்சரவு வரும், பிரச்சனை வரும், அசிங்க அவமானம் வரும். ஆனால் குரு பார்த்தவொடனே அதை பெருசாக நடக்க விடாமல் தடுத்து காப்பாற்றி விட்டுருவார். அதனால ஜென்மச்சனியின் காரணமாக கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்க அதிகம் போராடணும். இப்போ வேலைக்காரனா சக ஊழியர்களை அனுசரித்து தான் நம்ம போகணும். அதனால் தொழில் மற்றும் வியாபாரம் அப்படி செய்கிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க பெரிய அளவில், உங்கள்கிட்ட ஒரு 10-100 பேர் இருக்கான், ஒரு வியாபாரம் பண்ணுறான், 10-100 பேர் வாங்குவான், உங்கள்கிட்ட இருந்து வியாபாரம் நடக்கும். இதில் புதிய பங்குதாரர்கள்லாம் கொஞ்சம் சுணக்கத்துக்கு இணைவாங்க, முன்னேற்றம் ஏற்படும். இந்த 2025ஆம் 6ஆம் ஆண்டில் பிற்பகுதியில் எப்பயா நடக்கும்? ஜூன் 2, 2026 குரு பகவான் கடகராசியில் பயிற்சியாகி அந்த குருவின் பார்வை வரும் பொழுது சூப்பராக இருக்கும். பாக்கியஸ்தானம் உங்களுடைய குரு பகவான் எப்படி இருப்பார்? 9, 11, 1 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 11ஆம் இடம் லாபம். உங்களுடைய ராசிநாதனே ராசியை பார்ப்பார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. ஆனால் தன் வீட்டை தான் பார்த்த கிரகம், ஒரு கிரகம் தான் வீட்டை பார்த்துச்சுன்னா என்ன செய்யும்? அது ரொம்ப கவனமாக இருக்கும், பணத்தை கொடுக்கும். பொருளாதார வீடு 2026 ஜூனுக்கு பிறகுதான் அமோக வளர்ச்சி மீனராசிக்கு. அதுக்கு முன்னால் அப்படியே லேசாக அப்படியே தொடரும். அதுக்கப்புறம் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா இங்கே குரு பயிற்சி. இப்போ ஒரு வருஷத்தில் முன்னே இப்படி இருக்குது, பின்ன இப்படி இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்போ ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி சம்பந்தமான அரசு கெடுபிடிகள்லாம் தளரும். தேங்கி கிடந்த சரக்குகளை விற்பனை செய்வீங்க. நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த வருடத்தை பொறுத்தவரையில் பொருளாதாரம் சீராக இருக்கும். இப்போனா ஜூனுக்கு பிறகு 7ரை சனியின் காலகட்டம், விரயச்சனியின் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சுபவிரயங்களாக ஒரு ஆடை ஆபரணம், திருப்பணி வேலை செய்தல், திருமணம் நடத்துதல், வீடு கட்டுதல், ஒரு வாகனத்தை மாற்றிட்டு கொள்ளுதல், இது போன்ற சுபவிரயங்களாக மாற்றக்கூடிய வகையில் குருவின் பார்வை அமையும், குருவின் ஸ்தான பலம் அமையும். அதனால பழைய கடன்களை எல்லாம் அடைப்பதற்குரிய வாய்ப்புகள்லாம் அமைஞ்சிடும். சனி பகவானின் பார்வை, சனி பகவானினுடைய பார்வை அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு கணவன் மனைவி கடையில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்கணும். திருமண முயற்சிகள்லாம் கைகூடும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கும். குழந்தைகளின் முன்னேற்றங்கள்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா
5ஆம் இடத்துல வந்து ராசிநாதனே 5ல் வந்து உச்சமடைகிறார். அதனால வெளிநாடு சென்று போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது வரும். முதுகு மூட்டு வலி போன்ற உடல் உபாதைகள் எல்லாம் இந்த சனி அவர் பார்ப்பார். அவர்களிடமே அவர் செய்வார். குரு இவர்கிடமே இவர் செய்வார். ஆனால் தந்தை வழி உறவில் இருந்த பிணக்குகள்லாம் நீங்கி அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேரலாம். அப்பாவுக்கு சொத்துக்கள் கிடைக்கும். அப்பாவுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்பாவுக்கு கிடைக்கும். அதனால் உஷ்டம் தொடர்பான சர்வ நோய்கள்லாம் வரும். கண் கோளாறு, மூட்டு வலி போன்ற உபத்திரங்கள்லாம் வரும். அதனால் இந்த ஜாதகருக்கு பொறுத்தளவில் நீங்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மெடிக்கல் மருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. அதனால் பரிகாரம் அப்படின்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்குவது ரொம்ப சிறப்பு. சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பு. எங்கேயாவது திருவாசகம் முற்றுமுதல் நடக்குது, திருமுறை பாராயணம், கோவிலில் திருவிழா நடந்ததுன்னா வேட்டி இடுப்பில் கட்டி துண்டை கட்டி சிவசிவா சிவசிவான்னு அடியார்கள் கூட்டத்தில் நடுவிற்கும் நடுவாக நீங்கள் போயிடணும். கிரிவலம் கிரி சுத்தம் உங்களை பரிசுத்தமாக மாற்றும். ஆன்மீகம் பெருகும். குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்தெல்லாம் ஜூன் 2, 2026 பிறகு நடக்கும். அதனால் சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கணும். ஏன்னா சனி ஜென்ம சனி, 7.5 சனி. இது ஒரு பக்கம் நல்லது இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கக்கூடாது. அப்போ ஒழுக்கம் இருக்கணும், பேராசைப்படக்கூடாது, காலால் நடக்கணும், வியர்க்க வியர்க்க பணம் கொடுப்பார். அதனால் அதே போல் கடினமாக உழைக்கணும். அடுத்தவங்களிடத்துல வேலை வாங்காமல் நீங்களே இறங்கி வேலை செய்யணும். சனி பகவானுக்கு எள்ளு தீபம், வெறும் தீபம் ஏற்றினா மாத்திரம் பத்தாது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இருள் நீங்க வேண்டும். அதனால் ஆண்டவனுக்கு ஒளி ஏற்ற வேண்டும். அதனால் 7.5 சனியின் தாக்கத்தெல்லாம் குறைக்கும். காக்காய்க்கு உணவு வைக்கணும். காலையில் சனிக்கிழமை விரதம் இருக்கணும். காலையில் எழுந்து நீங்கள் தயிர் சாதத்தில் எள்ளு போட்டு வைக்கணும். இரவு நேரத்தில் பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வந்த நாய்களுக்கு சப்பாத்தி கொடுக்கணும். ரொட்டிகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நன்மை உண்டாகும். ஏழை எளியவர்களுக்கு தேடி போய் உணவளிக்கணும், தான் நன்மை உண்டாகும். வணங்க வேண்டிய கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ தஞ்சாவூரில் தேவராயன் பேட்டையில் ஸ்ரீ மச்சபுரீஸ்வரர் கோயில்கள், சித்தர்கள் ஜீவ சமாதியான கோவில்கள், மகான்களை எல்லாம் வழிபடும் போது ரொம்ப நன்மைகள்லாம் உண்டாகும். அதனால் எல்லாமே நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஜென்ம சனி இருக்கிறனால புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை எல்லாம் பெறலாம். அதனால் மீனராசிக்கு பொறுத்தளவில் ஆண்டின் பிற்பகுதியில் அமோகமான நல்ல நிலைகள் உண்டு. உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா ஐயாவோட கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணித்தரேன். நன்றி, வணக்கம்.